அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கன்னிராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த காலம் முழுவதுமே கடுமையான ஏற்ற இறக்கங்களை எதிர்கொள்ள நேரிடுங்க. செலவு எங்கிருந்து வருகிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு வரிசையாக செலவுகள் மற்றும் விரயங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசிக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் கூட செப்டம்பர் மாதத்தில் எதிர்பாராத தடைகள் மற்றும் குறுக்கீடுகளும் ஏற்படலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் மேலும் எப்படி இருக்கப்பெற போகிறது, எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், குடும்பம், உடல் ஆரோக்கியம் மற்றும் வேலை, தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் உள்ளிட்ட விவரங்களை பற்றின தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாதம் முழுவதுமே கன்னிராசியினருக்கு ஒரு சில கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருப்பது நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் போதுமான அளவுக்கு வருமானம் இருந்தாலும் கூட திடீர் செலவுகள், அப்படி இல்லைனா கடன் வாங்கக்கூடிய சூழல், அப்படி இல்லைனா உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகி பணவிரயம் ஏற்படலாம். யாரையும் நம்பி எந்த காரியத்தையும் செய்ய முடியாத திட்டமிட்ட காரியங்கள் தடைபடுங்க. திடீர் சோதனைகள் உண்டாகலாம். கொடுத்த வாக்கு காப்பாற்ற இயலாமலும் போகலாம். துணிவும் தன் நம்பிக்கையும் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அலைச்சல் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடுகளும் உருவாகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தின் பெரும்பாலான நாட்கள் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழல் ஏற்படுங்க. எதிர்பாராத அளவுக்கு பிரச்சனைகளும் உண்டாகும். உடல் நலத்திலையும் பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு, அப்படி இல்லைனா சொத்து தகராறு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த காலம் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக்காம தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உடன்பிறப்பு, வாழ்க்கை துணை அப்படின்னு அனைவரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறப்போகிறது. ஒரு பக்கம் பணவரவு வழக்கமாக இருந்தாலும் கூட பணவரவை விட கூடுதல் தேவையை ஏற்படுத்தக்கூடிய விரயங்கள் உண்டாகலாம். அதனால இந்த காலம் முழுவதுமே திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியமானதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி வாரத்தில் விரயங்கள் குறைந்து பற்றாக்குறை நீங்க பெறுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் கூட சின்ன சின்ன தடங்கல்கள் அல்லது வேலையை செய்ய முடியாத அளவுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும். இருந்தாலும் கடின உழைப்பு தேவைப்படும். இந்த காலம் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு, அதாவது செப்டம்பர் மாதத்தில் இருந்து நீங்க தொழில் மற்றும் வேலையில தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகுங்க இந்த அதே மாதிரி இடமாற்றம், வேலை மாற்றம் அல்லது வேறு ஊர் அல்லது வேறு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு திடீரென்று வேலையில மாற்றம் அல்லது இடமாற்றம் நீங்கள் விரும்பத்தகாத வகையில் நடக்கலாம். இருந்தாலும் இது குறுகிய காலம் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் வேலை மற்றும் தொழிலில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் பெரிய அளவுக்கு லாபமோ அல்லது வளர்ச்சியோ இருக்காது. அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தின் கடைசி வாரத்தில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. குடும்ப, நண்பர்கள், சகோதரர்கள் அப்படின்னு தங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் அனுசரித்து செல்ல பாருங்க. செலவுகளை குறைக்க பாருங்க. வீண் விரயங்களை எப்படியாவது தடுக்க முயற்சி பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதே போல தொழில் மற்றும் வேலையில் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையோ மாற்றத்தையோ மேற்கொள்வது பெரிய அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தலாம். அதனால இந்த காலம் கடைசி வாரம் வரைக்கும் நீங்க பொறுமையாக காத்திருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் சில விஷயங்களில் தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் இந்த காலம் இருக்க பெறுங்க.
பெரும்பாலான நாட்கள் தங்கள் ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. எல்லா விஷயங்கள்லையுமே அவசர குடுக்கையாகவே நீங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. 12வது இடத்துல சூரியன் வலுந்திருப்பதும், ராசியில செவ்வாய் சனி தொடர்பு கொள்வது சிறு சிறு மன அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நினைச்சது நடக்கவில்லையே என்ற நிலை பலருக்கும் உருவாகலாம். அதே போல 10வது இடத்துல குரு இருப்பது, 11வது இடத்துல சுக்கிரன், ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க. வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட சரியாகிடும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வருங்க. நண்பர்கள் தங்களை கைவிடும் சூழலும் ஏற்படலாம். தங்களுடைய கஷ்டமான நேரங்கள்ல நண்பர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நிலை உருவாகும். சில உண்மை நட்புகளை அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்துல மிகவும் பரபரப்பா நீங்க காணப்படுவீங்க. ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால டக்கென்று முடிவுகளை எடுத்து செலவு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல மற்றவர்களை மிகவும் கடுமையாக திட்டக்கூடிய நிலை ஏற்படலாம். அதன் மூலமா மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழல் உருவாகுங்க. இது போன்ற விஷயங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருப்பதும் பார்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பெரிய அளவுல கெடுதல்கள் எதுவும் ஏற்படாதுங்க. அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம். அந்த பயணங்கள் மூலமா ஆதாயங்கள் பெறுவீங்க. பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நகரங்களுக்கு வேலை செல்வதற்கான யோகங்கள் இருக்கப்பெறுகிறது. வெளிநாடு யோகம் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல உயர்கல்வி, வேலை, விசா, சிட்டிசன்ஷிப் பெறுவதற்கான யோகம் இருக்கிறதுங்க. பெரும்பாலானவங்க வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கிறது. அதற்கான அனுமதி, நன்மைகள் அனைத்துமே கிடைக்கப்பெறுவீங்க. 2, 4, 6, 8 ஆகிய பாவங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுங்க. 4வது இடம் குருவின் பார்வையில வலிமையாக இருக்கிறதுனால அம்மா வழி உறவுகள், தாய் மாமன், சித்தி, பெரியம்மா, தாய் மாமா போல இவர்கள் மூலமாக சில நன்மைகள் கண்டிப்பா தங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி 6வது இடத்துல குருவினுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். எடுத்த காரியங்கள்ல எல்லா வகையிலையும் நன்மைகளை பெறுவீங்க. கடன் தொல்லைகள் முற்றிலுமா நீங்கும். கடன் தீர்ப்பதற்கான யோகம் உண்டாக பெறுவீங்க. புதிய கடன்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு. வீட்டு கடன் கிடைக்க வாய்ப்புகளும் இந்த நேரத்துல இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் பார்க்கும் பொழுது அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் அதீத கவனமாக இருப்பது அவசியம். சில விஷயங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் நடக்காமலும் போகலாம். அதனால் நடக்காத விஷயத்தை பற்றி நீங்கள் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் பண விஷயங்களில் ஓரளவுக்கு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலையும் நீங்கள் நினச்ச அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க. பெண்கள் வருமானம் உயர பெற்று வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவை பெறுவாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி இருக்க பெறும். பணம் ஈட்டக்கூடிய வழிகள் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு வருமானம் உயரலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி அஷ்டமதிபதியான செவ்வாய் தங்களுடைய ராசியில இருக்கிறதுனால தங்களின் மனநிலையில மாற்றங்களும் உருவாகும். கவனத்துடன் இருக்கிறதன் மூலமா பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில யோகமாக இருக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. சில பல விஷயங்கள்ல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கலாம். அதே சமயம் சில பல விஷயங்களை செலவுகளை அதிக அளவில் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல நீங்க எதிர்பார்த்த பலவிதமான விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தொடர்பான வேலைகளில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. பெற்றோர்
பெற்றோரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் சிறப்பாகவே இருக்கு. எவ்வளவுதான் வெற்றிகளை பெற்றாலும் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தால் மனக்குழப்பத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த காலம் சிறப்புக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் மற்றும் தொண்டுகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க. நிறைய தான தர்மங்களை மேற்கொள்வீங்க. குழந்தைகள் தொடர்பான கவலைகள் நீங்க பெறுவீங்க. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்பச் சூழல் மகிழ்ச்சியாகவே இருக்கும். சமூக அந்தஸ்தும் கௌரவமும் அதிகரிக்கலாம். வணிகர்கள் தங்கள் முடிவுகளை எடுக்க தாமதிக்க வேண்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல ஏற்றத்தாழ்வுகளை எதிர்பாராத முடிவுகளையும் சந்திப்பீங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் மோசமா பாதிக்கப்படலாம். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க தினமும் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானின் வழிபாடு மேற்கொள்ளுங்க. தினமும் விநாயக பெருமானை தரிசித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை தங்களுக்கு ஏற்படுத்தும்.